ராமபுராணம் ஒரு புராணம். அங்க வந்து இந்த புஷ்கரணியை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்லிருக்கேன். இந்த நித்திய புஷ்கரணியில வந்து ஸ்நானம் பண்றவங்களுக்கு, தீர்த்தத்தை புரோஷனம் பண்றவங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல இதெல்லாம் நடக்கும். தயவு செய்து சும்மா நிக்காதீங்க. பையெல்லாம் வச்சுட்டு ஏதாவது திருப்பணி பண்ணுங்க, திருப்பணி பண்ணுங்க, பெருக்குங்க, கோலம் போடுங்க, விளக்கேத்துங்க. சும்மா எதுவுமே பண்ண முடியலன்னா நாராயணா கோவிந்தான்னு சொல்லுங்க. செருப்பு போட்டு நடக்காதீங்க. இங்க கோயில் வளாகத்துல செருப்பு போட்டு நடக்காதீங்க. செருப்பெல்லாம் வாரமா வச்சுங்க. நாராயணா கோவிந்தா, நாராயணா கோவிந்தான்னு சொல்லிருங்க. நாராயணா சத்தம் வரல. நாராயணா கோவிந்தா, நாராயணா கோவிந்தா, நாராயணா. 28 நட்சத்திரம், 28வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை வந்து மேற்கு தேரையில போய் ஏத்துங்க. கிழக்கு முடிஞ்சிச்சு, மேற்கு வடக்கு தெற்கு ஏத்துங்க. உங்க பித்திருக்கெல்லாம் தெற்கு பக்கம் நிறைய உட்கார்ந்து இருக்காங்க. தெற்கு பக்கம் ஏத்துங்க, வடக்கு பக்கம் ஏத்துங்க. வடகிழக்கு தென்மேற்கு இது மாதிரிலாம் மூலையெல்லாம் ஏத்தலாம். 4 8 டிகிரி ஏத்தலாம். நடை சாத்தி இருக்கும் போது குழந்தை சுத்தி வாங்க. ஏந்துங்க, உட்காருங்க, ஏந்துங்க. பெருமாள் நமஸ்காரம் பண்ணுங்க. குழந்தை பொறுத்தவரை சுத்துங்க. வாங்க, முடிஞ்சவங்க 3 சுத்துங்க, இல்ல ஒரு சுத்துங்க. முடியாதுங்க, சுத்துங்க. இன்னைக்கு அவ்வளவு பிள்ளைகள் அவ்வளவு அனுகிரகம் கொடுக்குறாங்க. குழந்தை 3 தடவை சுத்துங்க. சும்மா உட்காந்துருங்க, நிக்காதீங்க. குழந்தைகள் நல்ல பழக்கம் சொல்லி கொடுங்க. 3 தடவை நாராயணா கோவிந்தா சொல்லணும். மண்டபத்து பக்கத்துல ஏத்தாதீங்க, வெளில போயிடுங்க. கோவிந்தா நாராயணா கோவிந்தா நாராயணா கோவிந்தா நாராயணா கோவிந்தா. நடுவில் நிப்போம். அப்படி வாங்க. காலையில் தரிசனம் கொடுத்துட்டாரு. வாங்க ஐயா, வாங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் நீ வாவா. மாதவனே மாதவனே யாதவனே நீ வாவா. மாதவனே யாதவனே ஆதவனே நீ வாவா. கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கோபால ஷாம சுந்தர. 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 உலகிலே